ஃபியர் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நோ மேட்டர் ஹூ வி ஆர். அண்ட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் தி ஜம்ப்ஸ். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத விதத்துலலாம் நம்மளுக்கு பயம் வரும். நீங்கள் பார்க்கரில் ஒரு பெரிய ஜம்ப் பண்ண போகிறீங்களோ ஆர் லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறீங்களோ அப்போ வர ஃபியர் ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகும். I remember the first time I stood in front of a gap to do a precision jump. அப்போ எனக்கு அங்கே ப்ராப்ளமாக இருந்தது அந்த டிஸ்டன்ஸ் கிடையாது, என்னோடய மைண்ட். அந்த ஒரு சின்ன வாய்ஸ், உன்னால் இந்த ஜம்பை பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவேன், ஒரு வேளை கீழே விழுந்துட்டுனா என்ன ஆகுறது, செல்ஃப் டவுட். இது எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷுர் உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ஸ் உங்கள் மைண்ட்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக நம்மளையே சந்தேகப்பட வச்சு நம்மளை ப்ரோக்ரஸ் ஆகவே விடாது. பட் அந்த வாய்ஸ் எப்போவுமே நம்மளோட எதிரி கிடையாது. நம்ம எந்த ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். And I feel like that's what that voice is trying to tell. Preparation, it's not just a physical thing, it's more mental. Warming up is about more than just getting the blood flowing. It's about calming the inner voice and getting into the right headspace. பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்டிங் ஸ்மால். அங்கேருந்து நம்ம ப்ரோக்ரெசிவாக இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பேசிக்லி we are showing ourselves that we can do it. It doesn't have to be the biggest challenge, it's about small wins. Every time you step forward, அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அண்ட் நீங்கள் ஒரு சின்ன ஜம்பை லேண்ட் பண்ணால் கூட தட்ஸ் அ வின். ஆனால் ஃபியர் ஓவர் நைட்டில் டிஸப்பியர் ஆகுது. இட்ஸ் பர்சிஸ்டன்ட். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நம்ம பண்ண போகிற விஷயத்துக்கு ஒரு பெரிய நோ சொல்லும். அப்படி தான் இந்த பெரிய ஜம்ப் பண்ணுறதுக்கும் எனக்கு முதல்ல ரொம்ப பயமாக இருந்துச்சு. என் மைண்டில் இருக்கிற அந்த வாய்ஸ் ஸ்டார்ட் சேயிங் திங்ஸ் லைக், நீ விழுந்துட்டா என்ன பண்ணுவேன், ஆர் உன் ஷூ வழிக்கிடுச்சுன்னா என்ன ஆகுது, ஆர் உன்னால் இந்த டிஸ்டன்ஸே ஜம்ப் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம். அந்த ஃபியருக்கு கிவ் இன் பண்ணாமல் ஐ டிசைடட் டு ஓவர் கம் இட். நான் என்ன ஜம்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அந்த ஜம்போட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி நான் கிரவுண்ட் லெவலில் அதே ஜம்பை ஒரு ஃபியூ அட்டம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரத்திலே என்னோட கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்ட் ஆச்சு. The trick is you have to learn to work with fear, not fight with it, but flow with it. என்னதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ரிப்பேர் ஆகி நம்மளோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணாலும் அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் ஃபியர் கிக்கின் ஆக தான் போகுது. That's when this magical thing helps us. It's called visualization. Visualization is everything. நீங்கள் பண்ணுறதுக்கு பயந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடித்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இஃப் யூ பிலீவ் தட் யூ கான், தென் யூஆர் ஆல்ரெடி டிஃபீட்டட். அண்ட் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே என்னென்னா, ஃபேஸ் இட் ஹெட் ஆன். யூ ஹாவ் டு டேக் தட் லீப் அண்ட் ஒன்ஸ் யூ டூ, எவ்ரிதிங் சேஞ்சஸ். ஸோ வெதர் இட்ஸ் parkour or something else, ஃபியர் எப்போவுமே அவாய்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் சம்திங் டு அக்னாலேஜ் அண்ட் டு ஒர்க் வித். பிகாஸ் அந்த ஃபியரை தாண்டி நீங்கள் உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஈவன் ஜஸ்ட் லிட்டில் பிட், யூ ஸ்டார்ட் டு see what you're really capable of. Until next time, keep moving, keep pushing. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பயம் ஒரு பிகினிங் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் there's more to come. See you.